கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஒரு பாடலுக்கு ஒரு சரணத்தை பாடுவோம், தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திக்கலாம். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். நாம் இனி நம்முடையவர்கள் அல்ல, அவரே சரீரத்தின் சொந்தமானார். வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக வஞ்சிக்கப்படாமல் தீட்டுப்படுத்தாமல் பரிசுத்தம் காத்துக்கொள்வோம். பரிசுத்த ஜாதியாக தேவனின் பரிசுத்த ஆலயமே, மகிமையின் லயமே, நாமே ஆலயமே, தேவனின். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति हो. இந்த ஓய்வு நாளின் ஆராதனை வேளையிலே நாம் கர்த்தருடைய வார்த்தைகளை சிந்திப்போம். आज इस आराधना के समय में हम परमेश्वर के वचनों में ध्यान देंगे. நல்ல கர்த்தருடைய வசனங்களை நாம் கேட்டோம். इसके पहले भी हमने अच्छे वचनों को चुना. தொடர்ந்து கொஞ்ச நேரம் நாம் தேவனுடைய வார்த்தைகளை சிந்திக்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. और आगे भी परमेश्वर के वचनों पे ध्यान देने के लिए परमेश्वर हमारी सहायता करे. லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் அதனுடைய 42வது வசனத்தை நாம் இன்றைக்கு வாசிக்க போகிறோம். लूका के सुसमाचार के पुस्तक से हम कुछ वचन पढ़ेंगे. நாம் வாசிக்க கேட்போம் அந்த வசனத்தை. இயேசுவை நோக்கி ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். तब उसने कहा, हे यीशु, जब तू अपने राज्य में आए तो मेरी सुधि लेना. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति हो. எவ்வளவு ஒரு அருமையான ஒரு ஜெபத்தை நாம் வாசித்து கேட்டோம். यहाँ पर हमने एक अच्छा प्रार्थना को देखा. இந்த வார்த்தைகளை நாம் மிக நன்றாக அறிந்து வைத்திருக்கிறோம். और ये हम वचन पहले भी जानते हैं. கர்த்தருடைய வசனத்தை நன்றாக கவனியுங்கள். वचनों पर ध्यान दीजिए. இந்த வசனத்தை சொன்னது யார் தெரியுமா? इस वचन को किसने कहा? வேதம் அவரை குறித்து சொல்லுகிற பொழுது கள்ளர்களில் ஒருவன் என்று சொல்லுகிறது. चोर के में से एक. கள்ளர்களில் ஒருவன். चोरों में से एक. இயேசுவோடு கூட 2 கள்ளர்கள் சிலுவையில் அறையப்பட்டார்கள். यीशु मसीह के संग 2 चोरों को भी क्रूस पर टंगाया गया था. இயேசு சிலுவையில் அறையப்படுகிற பொழுது இயேசுவின் சிலுவையிலே ஒரு விலாசத்தை பிலாத்து போடுவித்தான் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. यीशु मसीह को जब क्रूस पे चढ़ाया गया था उसके ऊपर एक पटक रखा था. நஸ்ரயனாகிய இயேசு யூதர்களின் ராஜா என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டது. उसमें ऐसे लिखा था कि नसरी यीशु मसीह यहूदों का राजा. அந்த ராஜா என்ற வார்த்தையை மாற்றும்படிக்கு பிரதான ஆசாரியன் கேட்டுக்கொண்ட பொழுது பிலாத்து சொன்னான், நான் எழுதினதே என்று ஒரு வார்த்தை சொன்னார். उस वचनों को बदलने के लिए याजकों ने कहा, लेकिन पिलात ने कहा, नहीं, जो मैंने लिखा है सो लिखा है. அந்த சிலுவை காட்சியை பார்த்த அத்தனை பேரும் அந்த விலாசத்தை பார்த்தார்கள். जिन लोगों ने क्रूस को देखा उन्होंने वो लिखावट को भी देखा. அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்த 2 கள்ளர்களும் அந்த விலாசத்தை பார்த்தார்கள். और जो उनके संग जो चोर थे उन्होंने भी वो देखा. அதுல ஒரு கள்ளன் சொன்னான், நீ ராஜாவானா நீர் உன்னை ரட்சித்துக் கொண்டு எங்களையும் ரட்சிக்க வேண்டும் என்று ஒரு கள்ளன் சொன்னான். उनमें से एक ने कहा, क्या तू परमेश्वर है तो तू क्यों डर रहा है, हमें भी बचा ले. ஆனால் இன்னொரு மனிதன் அவரை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவரே,
நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது இந்த அடியேனை நினைத்துக் கொள்வீராக என்று ஒரு ஜெபம் பண்ணினார். लेकिन दूसरा देखकर कहता है कि हे यीशु जब तू अपने राज्य में आए तो मेरी सुधि लेना. சிலுவையில் தொங்குகிற இயேசுவை அவன் ராஜாவாய் கண்டு கொண்டான் என்று நாம் அறிந்து கொள்ள முடியும். क्रूस पे चढ़ाए गए यीशु मसीह को उसने राजा की ओर से देखा. தனது மரணத்தின் கடைசி நொடி பொழுதுகளிலே அவன் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணுகிறான். अपने मृत्यु के आखिरी समय में वो ये शब्द कहता है. வேதம் அவனை குறித்து சொல்லுகிற பொழுது குற்றவாளி என்று நாம் வாசித்த அந்த வேத பகுதியிலே அவன் பெயர் குற்றவாளி என்று எழுதப்பட்டிருக்கிறது. और पवित्र शास्त्र में उसके बारे में दंडवंत ऐसे कहा गया है. இன்னொரு பக்கத்தில் அவனை குறித்து அக்கிரமக்காரரில் ஒருவனாக அவர் எண்ணப்பட்டார் என்ற வார்த்தை நிறைவேறிற்று என்று எழுதப்பட்டபடியினாலே அந்த கள்ளன் அக்கிரமக்காரன் என்று பரிசுத்த வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. और दूसरे वचनों में ऐसे कहा है कि वो कुकुमरी है. அந்த கள்ளன் தானே தன்னை குறித்து சாட்சி கொடுக்கும்போது சொல்லுகிறார், நாம் இந்த ஆக்கினைக்கு ஏதுவான காரியத்தை செய்தோம் என்று அவன் சாட்சி கொடுக்கிறான். और वो चोर जो है इस तरह से गवाही देता है कि हम जो है न्याय अनुसार दंड पा रहे हैं. ஒரு கள்ளன் என்று அழைக்கப்பட்டவன், जिसे चोर कहा गया है, அக்கிரமக்காரன் என்று அழைக்கப்பட்டவன், जिसे कुकमरी कहा गया है, குற்றம் செய்து குற்றவாளியாய் மாறினவன், जिसने दंड पाया है, மரணத்திற்கு ஏதுவான குற்றம் சுமந்த அந்த கள்ளன் சொல்லுகிறான், ஆண்டவரே நீர் உமது ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்துக் கொள்வீராக. वही चोर परमेश्वर को देखकर कहता है कि हे यीशु जब तू अपने राज्य में आए तो मेरी सुधि लेना. இயேசு சிலுவையை சுமந்ததிலே அவர் அதை விருப்பப்பட்டு சுமந்தார். यीशु मसीह ने क्रूस अपनी इच्छा से उठाया. அவர் விருப்பப்பட்டு அதை செய்தார். अपनी इच्छा से उन्होंने उठाया. பிதாவின் சித்தம் நிறைவேறும்படிக்கு இயேசு அந்த சிலுவையை சுமந்தார். पिता का जो इच्छा है वो पूरा होने के लिए उन्हें उठाया. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது, தமக்கு முன் வைக்கப்பட்டிருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவர் அவமானங்களை ஏற்றுக்கொண்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है कि उनके सामने रखे हुए आनंद को छोड़कर उन्होंने निंदा को चुना. ஆனால் இந்த கள்ளன் அப்படிப்பட்டவன் அல்ல. लेकिन ये चोर वैसा नहीं. அவன் விருப்பப்பட்டு சிலுவையை சுமந்தவன் அல்ல. अपनी इच्छा से उसने क्रूस नहीं उठाया. அவன் இஷ்டப்பட்டு சிலுவையை சுமந்தவன் அல்ல. अपनी इच्छा से नहीं उठाया. அவன் மன்னிக்கப்படாதபடிக்கு ஆக்கினைக்கு ஏதுவாக தீர்க்கப்பட்டவன். उसके पापों के लिए उसको क्षमा नहीं मिला. அவனது இருதயத்திலே ஒரு ஆசை கடந்து வந்தது. उसके हृदय में एक इच्छा उठी. நல்ல கவனிச்சு பார்க்கணும். अच्छे से ध्यान दीजिए. இஷ்டப்படாத காரியத்தை செய்கிற பொழுது ஒரு மனிதனுடைய இருதயத்தில் வருகிற ஆசை தான் உண்மையான ஒரு ஆசை. जब इच्छा ना हो लेकिन जो उसके मन में जो आशा पैदा होती है वही सच्चा आशा है. எல்லாம் நன்றாக இருக்கும் பொழுது தேவனை ஆராதிக்கிற அந்த ஆசை ஒரு நல்ல ஆசை என்று நான் சொல்ல மாட்டேன். हमारी हालत जब अच्छा हो तभी हम परमेश्वर की जब खुशियों से आराधना करते हैं वो नहीं. ஒன்றும் இல்லாத போது தேவனை ஆராதிப்பதற்கு ஒரு மனிதனுக்கு ஆசை வருகிறது என்றால் அது தேவ பார்வையில விலையேற பெற்ற ஒரு ஆசை. जिस मनुष्य के पास कुछ भी नहीं लेकिन फिर भी वो परमेश्वर की आराधना करना चाहता है वही अच्छा इच्छा है. அதனால தான் லாசரு புண்கள் நிறைந்தவனாய் இருந்த பொழுதும் அவனை அழைத்து கொண்டு வருவதற்கு பரலோகம் தேவதூதர்களை அனுப்பிற்று என்று நாம் வேதத்தில் வாசித்து பார்க்கிறோம். इसीलिए लाजर जो दुखी मनुष्य था फिर भी परमेश्वर के राज्य में उसे स्थान मिला. இந்த கள்ளனுக்கு ஒரு கடைசி ஆசை வருகிறது. इस चोर को एक आखिरी इच्छा आता है. நீர் உமது ராஜ்யத்தில் வருகிற பொழுது, आप जब अपने राज्य में आए, நீர் உமது ராஜ்யத்தில் வருகிற பொழுது, आप अपने राज्य में जब आएंगे, என்னை நீர் உமது ராஜ்யத்தில் இணைத்துக் கொள்வீராக. आप मुझे अपने राज्य में स्वीकार करें. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. விசுவாசியின் ஆசை இந்த கள்ளனின் ஆசையை விட மேலான ஆசையாக இருக்க வேண்டும். ये विश्वासियों का जो इच्छा है इस चोर की इच्छा से बहुत अधिक होना चाहिए. நம்முடைய ஆசை என்ன தெரியுமா? हमारा इच्छा क्या है? நம்முடைய தேவன் அவரது ராஜ்யத்தில் வருகிற பொழுது அந்த ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் மாறுவது நமது ஆசையாய் இருக்க வேண்டும். हमारा यही इच्छा आशा होना चाहिए कि जब हम परमेश्वर के राज्य में जाए तो हमें उनका भाग मिले. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு
நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। இந்த ராஜ்யத்தை குறித்து நிறைய காரியங்கள் நம்ம வேதத்தில் வாசித்து பார்க்க முடியும். इस राज्य के बारे में हम बहुत से कार्य देख सकते हैं, ஆனால் நான் மிக சுருக்கமாக சில காரியங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். लेकिन मैं कुछ कार्यों को आपके सामने रखना चाहता हूँ। லூக்கா எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 33வது வசனம் சொல்லுகிறது, அந்த ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம் என்றால் அந்த ராஜ்யத்திற்கு முடிவு இராது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறதை நாம் வாசித்து பார்க்கிறோம். लूका का सुसमाचार का पुस्तक पहले अध्याय में उस राज्य के बारे में कहा गया कि उसका कोई अंत न होगा। அந்த ராஜ்யத்திற்கு முடிவு கிடையாது. उस राज्य का कोई अंत न होगा। இந்த உலகத்தில் உண்டாகிற எல்லா ராஜ்யங்களுக்கும் முடிவு உண்டாகும். इस पृथ्वी में देखे गए हर राज्यों का अंत होता है। எத்தனையோ சாம்ராஜ்யங்கள் இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிறது. कितने सारे साम्राज्य हम इस पृथ्वी में देखते ஆனால் हैं, அத்தனை ராஜ்யங்களும் ஒரு முடிவுக்குள்ளே கடந்து வரும். लेकिन हर राज्य जो है एक अंत में आ चुके, ஆனால் இவரது ராஜ்யத்திற்கு முடிவே கிடையாது. लेकिन प्रभु के राज्य का कोई अंत नहीं। அல்லேலூயா. அவருடைய ராஜ்யத்திற்கு முடிவிராது என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है कि इनके राज्य का कोई अंत नहीं। அவருடைய ராஜ்யம் எப்படிப்பட்டது? उनका राज्य कैसा है? எபிரேயர் 12:28 நாம் வாசித்து பார்க்கிற பொழுது அவருடைய ராஜ்யம் அசைவில்லாத ராஜ்யம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. उनके राज्य के बारे में कहा गया है कि जो हिल नहीं सकता, அசைவில்லாத ராஜ்யம். जिसे कोई हिला नहीं सकता। எல்லா ராஜ்யங்களும் அசைக்கப்பட்டு போகும், ஆனால் இந்த ராஜ்யத்தை அசைப்பதற்கு ஒருவனாலும் கூடாது. ये अन्य राज्यों की तरह नहीं जो हिला सकते हैं, लेकिन ये राज्य जो है इसे कोई हिला नहीं सकता। அல்லேலூயா, அல்லேலூயா. அது அசைவில்லாத ஒரு ராஜ்யம். इस राज्य को कोई हिला नहीं सकता। தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 4வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. वही दानियल जो भविष्यद्वक्ता का पुस्तक है 3रे अध्याय में कहा गया है कि उनके राज्य जो है वो अनंत जीवन का राज्य அவருடைய है। ராஜ்யம் நித்தியமான ராஜ்யம். वो अनंत जीवन है। அல்லேலூயா. சங்கீதம் 145:13 சொல்லுகிறது, அவருடைய ராஜ்யம் சதா காலங்களும் உள்ள ராஜ்யம் என்று வசனத்தில் வாசித்து பார்க்கிறோம். और वही भजन संगीता में कहा गया है कि उनका राज्य हमेशा ठहरा रहेगा। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की परमेश्वर की स्तुति हो। தானியேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 26வது வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, அவரது ராஜ்யம் அழியாத ஒரு ராஜ்யம் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. और उनके राज्य को जो है जो युगायुग रहेगा। தானியேல் 2:44 அவரது ராஜ்யம் அழியாத ராஜ்யம் என்ற வெளிப்பாட்டை நமக்கு கொடுப்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். उनका राज्य जो है वो हमेशा युगायुग रहेगा। இந்த கள்ளன் கேட்டானே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வருகிற பொழுது என்னை நீர் சேர்த்துக் கொள்ளுவீராக என்று ஒரு ஜெபம் செய்தான் அல்லவா? वहाँ पर उस चोर ने ऐसे कहा कि जब आप आपके राज्य में जाएंगे तो मुझे सोचना। அதற்கு அர்த்தம் என்ன? इसका मतलब क्या है? உம்முடைய முடிவில்லாத ராஜ்யம் வருகிற பொழுது, जब आपका अनंत राज्य உம்முடைய आएगा, அசையாத ராஜ்யம் வருகிற பொழுது, ऐसा राज्य जो किसे हिला नहीं உம்முடைய सकता, நித்தியமான ராஜ்யம் வருகிற பொழுது, आपके युगायुग जो राज्य है, சதா காலமும் நிலைத்திருக்கிற உமது ராஜ்யம் வருகிற பொழுது, हमेशा ठहरने वाला आपका राज्य जब அழிவே आएगा, இல்லாத உமது ராஜ்யம் வருகிற பொழுது நானும் அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் ஐயா. जिसे कोई मिटा नहीं सकता, ऐसा राज्य आए तो मुझे भी उसका भाग बनाना। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய ஆசை, நம்முடைய எண்ணங்கள் அதுவாக இருக்க வேண்டும். हमारा सोच विचार वही होना चाहिए। நாம் இந்த உலகத்தை சுதந்தரிக்க ஆசைப்படக்கூடாது. इस पृथ्वी के कार्यों को मैं नहीं रहना நாம் चाहिए। சுதந்தரிக்க வேண்டியது கானான் தேசத்தை என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. पवित्र शास्त्र कहता है कि हमें जो है कानान देश இந்த की ओर बढ़ना है। எகிப்தை விட்டு வெளியே புறப்பட்டு போக வேண்டும் என்பதுதான் தேவனது தீர்மானமாய் இருக்கிறது. और परमेश्वर चाहते हैं कि हम मिस्र से बाहर निकले। இந்த உலகம் என்பது எகிப்து. ये जो पृथ्वी है वो मिस्र है। பாவம் நிறைந்தது, इसमें पाप है, சாபம் நிறைந்தது, इसमें श्राप है, அசுத்தங்கள் நிறைந்தது, अशुद्धता है, இருப்பு காலவாய் போன்ற இடம் இது. जिसमें अंधकार है। குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டதின் ரகசியம் என்ன என்று கேட்டால், இந்த எகிப்தை விட்டு கானானை சுதந்தரிக்க நாம் புறப்பட்டு செல்ல வேண்டும். हमारा उद्धारकर्ता का मतलब ही यही है कि हम मिस्र से बाहर निकले। அல்லேலூயா, அல்லேலூயா.
அல்லேலூயா. கானான் என்பது பாலும் தேனும் ஓடுகிற தேசம் என்று பரிசுத்த வேதம் நமக்கு சொல்லுகிறது. कानान देश के बारे में कहा गया कि वहाँ पर दूध और शहद बहता है। பரிசுத்தமான ஒரு தேசம், वो एक पवित्र देश है, சந்தோஷம் நிறைந்த ஒரு தேசம், वहाँ पर खुशियां है, நீதி சமாதானம் ஆளுகை செய்யப்படுகிற ஒரு ராஜ்யம். वहाँ पर केवल शांति है। அந்த ராஜ்யத்தை சுதந்தரிக்கும்படியான ஒரு ஆசையை சிலுவையின் கடைசி சில நிமிட துளிகளிலே ஒரு கள்ளன் கேட்டான் என்று நாம் பரிசுத்த வேதத்திலே வாசித்து பார்த்தோம். उस राज्य का भाग बनने के लिए उस चोर के जो आखिरी वक्त में था उसके दिल में उठा। சபையே தேவனது பிள்ளைகளே, कलीसिया में परमेश्वर की संतानों, ராஜ்யத்தை குறித்த வெளிப்பாடு நமக்கு அவசியமாய் இருக்கிறது. इस राज्य का प्रकट हमारे अंदर होना இயேசு चाहिए। நமக்கு நன்மை செய்வார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் எனக்கு கிடையாது. यीशु हमारे लिए अच्छा ही करेंगे। இயேசு நம்மை விடுதலை ஆக்குகிற கர்த்தர் தான். यीशु मसीह हमें छुटकारा देंगे। இயேசு நம்மை சுகமாக்குகிற கர்த்தர் தான். यीशु मसीह हमें चंगाई देंगे। இயேசு நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் தான். यीशु मसीह हमें आशीष அதுல देंगे। எந்த மாற்று கருத்தும் இல்லை. इसमें कोई बदलाव नहीं। ஆனால் தேவன் தமது ஊழியத்தை தொடங்கின பொழுதே மத்தேயு 4வது அதிகாரத்திலே அவரது முதல் வார்த்தையே மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. लेकिन यीशु मसीह ने जब पृथ्वी में सेवकाई की तो उनका पहला प्रचार यही था कि अपने मन फिराओ क्योंकि स्वर्ग का राज्य समीप निकट है। மத்தேயு 4:23 வேதம் சொல்லுகிறது அவர் ராஜ்யத்திற்குரிய சுவிசேஷத்தை எல்லா இடங்களிலும் பிரசங்கித்தார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. मत्ती के पुस्तक में यह भी कहा गया कि परमेश्वर यीशु मसीह ने उनके राज्य का सुसमाचार அவருடைய सुनाया। சுவிசேஷம் தமது ராஜ்யத்தை குறித்த சுவிசேஷமாய் இருந்தது. उनका सुसमाचार उनके राज्य के बारे में था। அதனால் தான் இயேசு கிறிஸ்து பாடுபட்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தெழுந்த பிற்பாடு 40 நாட்கள் தன்னை சீஷர்களுக்கு காண்பித்து கொடுக்கிற பொழுது கூட அவர் ராஜ்யத்தை குறித்து பேசினார் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. यीशु मसीह अपने मृत्यु के बाद जब 40 दिन अपने चेलाओं के साथ थे तभी भी उन्होंने सुसमाचार के द्वारा अपने राज्य के बारे में ही प्रचार किया। அப்போஸ்தலர் நடபடிகளுடைய புத்தகம் 1வது அதிகாரம் 3வது வசனம் அதை நமக்கு விளக்கி சொல்லுகிறதை நாம் அறிந்து கொள்ள முடியும். प्रेरितों के पुस्तक में पहले अध्याय में ये हम जान सकते हैं। உயிர் தெழுந்த கிறிஸ்து தமது ராஜ்யத்துக்குரியவைகளை திருஷ்டாந்தப்படுத்தினார் என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. पवित्र शास्त्र कहता है कि जिया उठा हुआ यीशु मसीह ने अपने राज्यों के बारे में सुनाया। ராஜாவாய் பிறந்தவர், राजा के जैसे जन्मा, ராஜாவாய் எருசலேமுக்குள்ளே பிரவேசித்தவர், और राजा के समान यरूशलेम में गए, ராஜாவாய் மரித்தவர், और राजा के समान उन्होंने मृत्यु पाई। அடக்கம் பண்ணப்பட்ட போது ராஜாவாய் அடக்கம் பண்ணப்பட்டவர், जब उन्हें दफनाया गया कि वो राजा के समान ராஜாதி ராஜாவாய் உயிர் தெழுந்தவர், और राजाओं के समान फिर से उठे। தமது ராஜ்யத்தை குறித்து நமக்கு பேசி கொடுத்ததின் அர்த்தம் என்னவென்று சொன்னால் நாம் எல்லாரும் அந்த ராஜ்யத்தில் பங்கு பெற வேண்டும் என்பது தேவனது சித்தமாய் இருக்கிறது. वो इसलिए क्योंकि परमेश्वर चाहते हैं कि हम सब उनके राज्य के भाग बने। ஹalleluya, 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 ஹalleluya. அவ்வளவு மகிமையான காரியங்கள் இந்த ராஜ்யத்திற்குள்ளே இருக்கிறது. इतना महिमादायक कार्य इस राज्य में है। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. परमेश्वर की पवित्र नाम की स्तुति हो। இந்த ராஜ்யத்திற்குள்ளே யார் பிரவேசிக்க முடியும் ஐயா? इस राज्य में कौन जा सकता है? யார் பிரவேசிக்க முடியும்? कौन जा सकता है? சபையே வசனம் என்ன சொல்லுகிறது? वचन क्या कहता है? தேவன் என்ன சொல்லுகிறார்? परमेश्वर क्या कहते हैं? பரலோக ராஜ்யத்தின் ரகசியங்களை அவர் விளங்க பண்ணுகிற பொழுது அவர் சொன்ன வார்த்தைகள் என்ன? अपने राज्य के बारे में उन्होंने क्या அந்த कहा? வார்த்தைகளில் இருந்து ஒரு சில காரியங்களை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. उस वचन के द्वारा हम रहेंगे। யார் இந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்? कौन इस राज्य में जा सकता है? அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். गलतियों का पुस्तक उसका 5वां अध्याय उसका 19वां वचन से। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள்,
பேதங்கள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே இப்படிப்பட்டவைகளை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதை நாம் வாசித்து கேட்டோம். प्रेरित का पौलुस कहता है कि शरीर के काम तुम लोग जानते हैं, जिसमें यहाँ पर अन्य पाप, बहुत से पापों के बारे में कहा गया है और इन पापों में भाग लेने वाले परमेश्वर के राज्य में भाग नहीं ले सकते. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. அல்லேலூயா, हालेलुया. அல்லேலூயா. யார் ஐயா இந்த முடிவில்லாத ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்? कौन इस अनंत राज्य का भाग बन सकता யார் இந்த है? நித்திய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்? कौन इस अनंत राज्य का भाग बन सकता வேதம் है? சொல்லுகிறது, மாமிசத்தின் கிரியை உள்ளவர்கள் தேவனது ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது. जो अपने शरीर के तौर से रहते हैं वो परमेश्वर के राज्य में नहीं இது जा सकते. சத்தியமான வார்த்தை. ये एक सच्चा वचन है. தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. परमेश्वर झूठ नहीं बोलते. வசனத்தை பேசுகிற எனக்கும் ஒரே சட்டம், கேட்கிற உங்களுக்கும் ஒரே சட்டம் தான். वचन को बोलने वाला मैं और आप, हम दोनों का एक ही न्याय है. பட்சபாதமற்றவர். परमेश्वर अलग नहीं देखते. வசனம் சொல்லுகிறது, ஐயா இவர்கள் தேவனது ராஜ்யத்தை சுதந்தரிப்பது இல்லை என்று வசனம் சொல்லுகிறது. अपराध करने वाले जो है परमेश्वर के राज्य का भाग नहीं बन सकते. நாம் முற்காலத்திலே வாழ்ந்தது போலவே இன்றைக்கும் நாம் வாழ்ந்து கொண்டு இருந்தால் அந்த ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்கிற பாக்கியத்தை நாம் இழந்து போய் விடுவோம். जैसे हम पहले थे, आज भी अगर हम वैसे ही रहेंगे तो इस राज्य का भाग नहीं बन सकते. அதனால தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், इसीलिए यीशु मसीह कहते हैं, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, मत्ती का सुसमाचार का पुस्तक 18वां अध्याय उसका அதை 3वां வாசிக்க वचन. கேட்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் பிள்ளைகளைப் போல ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்று வேதம் சொல்லுகிறது. मैं तुमसे सच कहता हूँ कि जब तक तुम अपने मन को फिरा के बालकों के समान ना होगे, तब तक तुम स्वर्ग का राज्य नहीं पा सकते. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. சபையே வசனத்தை கவனிங்க. कलीसिया वचनों पर ध्यान நீங்கள் दीजिए. மனம் திரும்புங்கள். आपको मन फिराना है. எப்படி மாற வேண்டுமா? कैसे हमें बदलना है? பிள்ளைகளைப் போல மாற வேண்டுமா? छोटे बच्चों के समान. சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டுமா? छोटे बच्चों के समान. ஏன் சிறு பிள்ளைகளைப் போல மாற வேண்டும்? क्यों उन बच्चों के समान बदलना சிறு है? பிள்ளையைப் போல ஒருவன் மாறாவிடில் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாது. जब तक कोई अपने आप को बच्चों के समान नहीं बदल सकता, வசனம் वो नहीं जा सकता. சத்தியமான வார்த்தையாயிருக்கிறது. वचन सच है. சத்தியமான வசனமாயிருக்கிறது. ये सच है. அதனால தான் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நாளுக்கு நாள் நமது மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதத்திலே நாம் வாசித்து பார்க்கிறோம். हर एक दिन जो है हमारे मन को हमें पवित्रता की ओर बढ़ाना है. அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் தனது நிருபத்திலே எழுதுகிற பொழுது எழுதுகிறார், इसीलिए प्रेरित का पौलुस ऐसे कहता है, 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 11, 12 வசனங்களை நாம் எடுத்து வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 6வது அதிகாரம் அதனுடைய 11, 12வது வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் அது எனக்கு தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்.
और तुम में से कितने ही ऐसे थे, परंतु तुम प्रभु यीशु मसीह के नाम से और हमारे परमेश्वर की आत्मा से धोए गए और पवित्र हुए और धर्मी ठहरे। सब वस्तुएं मेरे लिए उचित तो है, परंतु उचित के लाभदायक नहीं। सब वस्तुएं मेरे लिए उचित है, उसका अधिकार है, लेकिन हर अधिकार मेरा लाभदायक नहीं। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो। 9-10 வசனங்கள் சொல்லுகிறது, அநியாயக்காரர் தேவனது ராஜ்யத்தை சுதந்தரிக்க முடியாது என்று பவுல் சொன்ன பிற்பாடு 9वां वचन कहता है कि अपराधी जो है परमेश्वर के राज्य में नहीं जा सकते। 11வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், 12वां वचन में वो कहते हैं, உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்। आप लोग कुछ ऐसे भी थे। சிலர் இப்படி இருந்தீர்கள், உண்மைதான்। आप लोग कुछ ऐसे भी थे, ये सच है। அநியாயக்காரர்களாய் இருந்தோம், हम अपराधी थे, விக்கிரக ஆராதனைக்குள்ளே இருந்தோம், मूर्ति पूजा में थे, விபச்சாரக்காரராய் இருந்தோம், हम व्यभिचारी थे, பொருளாசைக்காரராய் இருந்தோம்। हम इच्छाई करते थे, ஆனால் இப்பொழுது நம்முடைய தேவனது நாமத்தினாலே நாம் கழுவப்பட்டிருக்கிறோம்। लेकिन आज जो है यीशु मसीह के लहू से हम धुले गए हैं। அல்லேலூயா, அல்லேலூயா। எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த மெய்யான ஒளியினிடத்திலே நாம் கடந்து வந்திருக்கிறோம்। हम स्वर्ग के प्रकाश के अंदर आए हैं। அதனால் தான் பேதுரு அப்போஸ்தலன் சொன்னதை நாம் வாசித்து கேட்டோம் வேதத்திலிருந்து। इसीलिए पतरस के प्रेरित में हमने ऐसे देखा, அந்தகாரத்தின் இருளினின்று இந்த ஆச்சரியமான ஒளிக்கு நம்மை வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்று வாசித்து பார்த்தோம்। परमेश्वर ने हमें इसलिए चुना ताकि हम अंधकार से उजियाला में आए। அது ஒரு புண்ணியம் ஐயா, वो एक अच्छा कार्य है, அது ஒரு புண்ணியம் ஐயா। वो एक अच्छा कार्य है। சிலுவையில் அடிக்கப்பட வேண்டிய கள்ளன், ஆனால் அவரது சொந்த ஜனம் என்று நான் அழைக்கப்பட்டேன் என்றால் அது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகிய புண்ணியம் ஐயா। ये हमें अपराधी होने के बावजूद यीशु मसीह के दया से मैं उनका संतान बना हूँ। அதனால பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் இருக்கிறது। इसलिए पौलुस कहते कि हर वस्तुओं का अनुभव करना मेरे என்னால पास अधिकार முடியாது, है। என்னால முடியாது என்று அல்ல, मैं नहीं कर सकता ऐसा नहीं, எனக்கு அதிகாரம் இருக்கிறது। मेरे पास अधिकार है, ஆனால் எல்லாவற்றையும் அனுபவிப்பது எனக்கு தகுதியாயிராது। लेकिन हर चीज अनुभव करने का मुझे उचित नहीं। ஏன் எனக்கு தகுதியாயிராது? क्यों उचित नहीं? முன்னாலே நான் உலகத்தின் உடையவன், पहला मैं पृथ्वी का राज में था, முன்னாலே நான் பாவத்தின் உடையவன், पहले मैं पाप में था, ஆனால் இப்பொழுது நான் இயேசுவின் உடையவன்। लेकिन आज मैं यीशु मसीह का हूँ। அல்லேலூயா, அல்லேலூயா। திரும்பவும் சொல்றார், எல்லாவற்றையும் அனுபவிப்பதற்கு எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் நான் ஒன்றுக்கும் அடிமைப்பட மாட்டேன்। वो फिर से कहते हैं कि हर चीज का अनुभव करने का मेरे पास अधिकार है, लेकिन मैं इन पापों का दास नहीं बनूंगा। எல்லாவற்றையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆசையை எதுக்கு நமக்குள்ள கொண்டு வருகிறான் தெரியுமா? ऐसे हर चीज को अनुभव करने का एक इच्छा क्यों आता है? சபையை நம்மை அடிமைப்படுத்தும்படியாக। वो इसलिए ताकि हम उनका दास ஆனால் बने। நாம் அடிமைப்பட்டவர்கள் அல்ல, தேவனது பிள்ளைகளாய் இருக்கிறோம்। लेकिन हम वैसे दास नहीं, परमेश्वर के संतान हैं। அதனால் தான் ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பி பிள்ளைகளை போல மாறினால் இந்த பரலோக ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியும்। इसलिए यीशु मसीह कहते हैं कि अपने मन को फिराकर बालक बनो तो इस राज्य में पा सकते हो। கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம்। प्रभु की स्तुति हो। நான் கொஞ்சம் வேகமாக உங்களுக்கு சில வசனங்களுக்குள்ளாக நடத்தி கொண்டு போக விரும்புகிறேன்। मैं फिर से कुछ वचनों को आपके सामने रखना யார் चाहता இந்த हूँ। பரலோக ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும்? कौन इस राज्य में जा सकता है? மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்। மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 23-24 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம்। அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து அப்பொழுது இயேசு சுற்றி பார்த்து தம்முடைய சீஷரை நோக்கி, நம்முடைய சீஷரை நோக்கி, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாய் இருக்கிறது எவ்வளவு என்றார். அரிதாய் இருக்கிறது என்றார்। சீஷர்கள் அவருடைய வார்த்தைகளை குறித்து சீஷர்கள் அவருடைய ஆச்சரியப்பட்டார்கள். வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள்। இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, இயேசு பின்னும் அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள், ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கையாய் இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில்
பிரவேசி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறது எவ்வளவு அரிதாயிருக்கிறது என்று சொன்னார் என்று வேதம் சொல்லுகிறது. यहाँ पर यीशु मसीह कहते हैं कि जो मनुष्य अपने मन को धन पर रखता है वो राज्य उनके राज्य में नहीं जा सकता. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். प्रभु की स्तुति हो. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க வீட்ல போய் பொறுமையாக இந்த சம்பவங்களை வாசிச்சு பாருங்க. आप घर पर जाकर इन वचनों को पढ़िए. ஒரு பணக்கார வாலிபன், एक जो ऐश्वर्य मनुष्य, நிறைய பணக்கார வாலிபன், वो एक धन वाला था நம்மை விட பரிசுத்தமான வாலிபன். और हमसे भी ज्यादा पवित्र था. நான் அப்படிதான் அந்த வசனத்தை வாசிக்கும் போது நான் நினைப்பேன், என்னை விட யோக்கியமான ஒரு வாலிபன். கர்த்தருக்கு वो ஸ்தோத்திரம். युवा जो था मुझसे ज्यादा पवित्र था. நித்திய ஜீவனை நான் சுதந்தரிக்கணும், நான் என்ன செய்யணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். अनंत जीवन पाने के लिए मुझे क्या करना है, ऐसा उसने पूछा. ஆண்டவர் சொன்னார், கற்பனைகளை கைக்கொள்ளுவாயாக. यीशु मसीह ने कहा कि तू न्यायों को मानना. அடுத்த செகண்ட் ஒரு வார்த்தை சொல்லுகிறான், என் சிறு வயது முதற்கொண்டு இவைகளை கை கொண்டு வருகிறேனே அப்படின்னு சொல்றார். वो यीशु मसीह से कहता है कि मैं बचपन से परमेश्वर की वाचाओं को संभालता आया हूँ. ஆண்டவர் அவனது இருதயத்தை பார்க்கிறார். मनुष्य उसके हृदय को देख, परमेश्वर उसके हृदय को देखते हैं. அவன் சொன்னதெல்லாம் உண்மைதான். वो जो कहता है वो सच है. அவன் விபச்சாரம் செய்யவில்லை, उसने व्यभिचारी नहीं की, அவன் களவு செய்யவில்லை, उसने चोरी नहीं की, அவன் கொலை செய்யவில்லை, उसने खून नहीं किया, அவன் தாய் தகப்பனை மதியாமல் இருந்ததில்லை. अपने अपने माँ बाप को उसने अपराध नहीं किया. ஆனால் அவன் இருதயத்தின் ஓரத்தில் ஒரு தடை இருக்கிறதை கர்த்தர் கண்டுபிடித்தார். लेकिन उसके हृदय के कोने में एक काम है. அவனிடத்தில் அன்பு கூர்ந்து சொன்னார், எப்பா உன்கிட்ட இன்னும் ஒரு குறைவு உண்டு. परमेश्वर ने प्यार से उससे कहा, உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு என்று சொன்னார். तेरे पास जो भी धन है तू गरीबों में बांट दे. வேதம் சொல்லுகிறது, அந்த மனுஷனுக்கு மிகுந்த ஐஸ்வர்யம் இருந்தபடியினாலே மனசு ஒடிஞ்சு போய் திரும்ப போனான் என்று வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है कि वो युवा धन वाला था, इसीलिए जब उसने ये सुना तो वो दुखी हो गया. இப்ப இங்க ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. यहाँ पर एक प्रश्न उठता है. ஒரு பெரிய கேள்வி எழும்புகிறது. एक प्रश्न उठता है. உன் கேள்வி என்னப்பா? நித்திய ஜீவனை நீ சுதந்தரிக்க வேண்டும் என்று நீ கேள்வி கேட்டாய். तेरा प्रश्न क्या था? अनंत जीवन कैसे पाए? ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? यीशु मसीह क्या कहते हैं? உனக்கு உண்டானதை எல்லாம் விற்று தரித்திரனுக்கு கொடு என்று சொல்லுகிறார். यीशु मसीह कहते हैं कि अपने धन को जो है गरीबों में बांट. ஆண்டவர் உடனே சீஷர்களை பார்த்து சொல்றாரு, यीशु मसीह चेलों को देखकर कहते हैं, ஐஸ்வர்யம் உள்ளவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியாதே என்று ஒரு வார்த்தை சொல்லுகிறார். धनवान जो है जो स्वर्ग के राज्य में जाना कठिन है. இப்ப சீஷர்களுக்கு ஒரு ஆச்சரியம் உண்டாயிற்று. चेले वहां पर अचंभित हुए. ஆச்சரியப்படுறாங்க. वो अचंभित हुए. அப்ப பணக்காரனா இருக்கிற யாரும் பரலோகத்துக்கு போக முடியாதா? इसका मतलब क्या ये है कि धनवान स्वर्ग राज्य में नहीं जा ஆண்டவர் सकता? அதனால திரும்ப அதை விளக்கி காண்பிக்கிறார். यीशु मसीह कहते हैं, ஐஸ்வர்யத்துக்கு மேலே நம்பிக்கை உள்ளவன் பரலோகத்திற்குள் பிரவேசிக்க முடியாது. जो अपना भरोसा धन पर रखते हैं वो स्वर्ग राज्य नहीं जा सकते. அல்லேலூயா அல்லேலூயா. தேவனது பிள்ளைகள் ஐஸ்வர்யம் என்ற வார்த்தையில ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். इसलिए हम परमेश्वर के संतानों को धन पर के उस शब्द पर बहुत संभाल कर रहना அது है. வந்து ஒரு கண்ணாடி போல ஒரு வார்த்தை. वो एक आईने के समान है. கவனமாக கையாளப்பட வேண்டும். उसे बहुत संभाल कर उठाना है. கர்த்தருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும், அதனோடு அவர் வேதனையை கூட்டார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. शास्त्र कहता है कि परमेश्वर हमें धन देंगे लेकिन उसके साथ दुख नहीं देंगे. ஆனால் பரிசுத்த பவுல் எழுதுகிற பொழுது சொல்லுகிறார், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் அநேக கண்ணிகளிலே போய் சிக்கிக் கொள்ளுகிறார்கள் என்று ஒரு எச்சரிப்பை கொடுக்கிறார். लेकिन पौलुस कहते हैं कि जो धनवान है कभी कभी वो किसी काम में फंस जाते हैं. பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. धन पर मन रखना कभी कभी हमारे लिए हानिकारक होता है. ஆனால் அதே நேரத்தில் लेकिन उसी समय முதலாவது தேவனது ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று வேதம் சொல்லுகிறது. पहले परमेश्वर के राज्य को खोजिए तब ये सब அல்லேலூயா. பணக்காரனா மாறணுங்கிற விருப்பம் நம்ம இருதயத்துல சுட்டு போட்டாலும் வரக்கூடாது. अगर हमें ये हमारे मन में ये इच्छा नहीं होना चाहिए कि हमें धनवान बनना है. ஒரு அல்லேலியா கூட வரல பத்தியா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு கையாவது உயர்ந்து அங்க இருக்கிற பாட்டிமாராவது சரி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு அல்லேலியாவை சொல்லிடலான்னு பார்த்தா முடியல நம்மளால. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்.
பணக்காரனா விரும்பணும் அப்படின்னு ஒரு ஆசை சபைக்கு வரவே கூடாது. कलीसिया में ये इच्छा नहीं उठना चाहिए कि मुझे धनवान बनना है. ஆனால் இன்னொரு ரகசியம் இருக்கு. लेकिन और एक इसमें कार्य है. தேவனது ராஜ்யத்தை தேட 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 இவைகளை எல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். हम जब जितना परमेश्वर के राज्य को ढूंढेंगे ये सब कुछ परमेश्वर हमें அது देंगे. நமது ஆசையின்படி அல்ல, हमारा इच्छा से नहीं, அவரது ஆசையின்படி. यीशु मसीह की इच्छा से. ஆனால் வேதம் சொல்லுது, பிரியமானவனே உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று வேதம் சொல்லுகிறது. इसलिए शास्त्र कहता है कि जैसा तेरा आत्मा बढ़ रहा है तू हर कार्य में बढ़ते रहना. உன் ஆத்துமா நல்லா வாழ்ந்தது என்று சொன்னால் தேவன் உன்னை எல்லாவற்றிலும் வாழ்ந்திருக்க பண்ணுவார். अगर हमारा आत्मा अच्छा है तो हर कार्य में परमेश्वर हमें आशीष देंगे. அதே நேரம் வசனம் இன்னொரு வார்த்தை சொல்லுகிறது, वचन और भी कहता है, ஐஸ்வரியம் மிகுதியானால் உன் மனதை அதின் மேல் வையாதே என்று ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. अगर धन दौलत अधिक हो तो हमारे मन को उसमें नहीं रखना है. கோடி கோடி பணத்தை கர்த்தர் நமக்கு கொட்டி கொடுத்தாலும் நமது நம்பிக்கை நமது தேவன் மாத்திரமே. अगर करोड़ों करोड़ों रुपए हमें मिले तो भी हमारा भरोसा केवल हमारा परमेश्वर होना चाहिए. அல்லேலூயா. அதாவது ஆண்டவர் சொன்னாரு, எப்பா ஐஸ்வரியத்துக்கு மேல நம்பிக்கை வச்சவன் ஒருத்தனும் பரலோகத்துக்குள்ளே வர முடியாது, ஆனா கர்த்தரை நம்புகிறவன் பிழைப்பான். इसीलिए धन पे मन रखने वाला नहीं परंतु परमेश्वर पे मन रखने वाला ही बचेगा. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை எடுத்து நம்ம வாசிக்க போகிறோம். யார் பரலோக ராஜ்யத்திற்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் அதனுடைய 21வது வசனத்தை வாசிக்கலாம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பது இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். मत्ती का सुसमाचार का पुस्तक 7वां अध्याय में ऐसा वचन है कि जो मुझसे हे प्रभु कहता है उसमें मेरा मन नहीं परंतु जो स्वर्गीय पिता का इच्छा करे उसी में मेरा मन लगता है. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. प्रभु की स्तुति हो. பரலோக ராஜ்யத்திற்குள் யார் பிரவேசிக்க முடியும்? स्वर्ग के राज्य में कौन जा सकता है? தேவனது சித்தத்தின்படி செய்கிறவனே. जो पिता की इच्छा को पूरा करे. ஒரு 2 தடவை சொல்லுங்க பார்க்கலாம். தேவனது சித்தத்தின்படி. தேவனது சித்தத்தின்படி செய்கிறவனை அல்லாமல் ஆண்டவர் சொல்றார் என்னை பார்த்து, கர்த்தாவே கர்த்தாவே அப்படி கூப்பிட்டாலும் அவன் பிரவேசிக்க முடியாது என்று இந்த ராஜ்யத்தை குறித்து கர்த்தர் விளக்கி காண்பிக்கிறார். जो प्रभु की इच्छाओं को पूरा करे उनकी इच्छा के संग चले वही परमेश्वर के राज्य में जा सकता है. அடுத்த வசனம் பயங்கரமான வசனம். और उसके बाद का वचन ஆண்டவர் சொல்றாரு, प्रभु कहते हैं, கர்த்தாவே உம்முடைய நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் சொன்னோமே. हे प्रभु आपके नाम पे हमें भविष्यवाणी की. கர்த்தாவே உமது நாமத்தினாலே அற்புதங்களை செய்தோமே. हे प्रभु आपके नाम से हमने अचंभित कार्य किए. கர்த்தாவே உமது நாமத்தினாலே அசுத்த ஆவிகளை துரத்தினோமே. आपके नाम से हमने दुष्ट आत्माओं को भगाया. ஒருத்தனும் பரலோகத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. ऐसा कोई प्रभु की राज्य में नहीं जा सकता. பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவன் மாத்திரம் பிரவேசிக்க முடியும். जो मेरे पिता की इच्छा को पूरा करेगा वही जा सकता है. எனக்கு பிரியமான தேவனது பிள்ளைகளே, प्यारे परमेश्वर की संतानों, பரலோக ராஜ்யம் என்பது சபைக்குள் பிரவேசிப்பது போல அல்ல. केवल कलीसिया में आने से हम स्वर्ग राज्य नहीं जा सकते. சபைக்குள் பிரவேசிப்பது தேவ கிருபையினாலே உள்ளே வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். हम प्रभु की दया से ही कलीसिया में आए हैं. ஆனால் அந்த முடிவில்லாத ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு இடுக்கமான வழியிலே நாம் நுழைந்து செல்ல வேண்டியது அவசியமாயிருக்கிறது. लेकिन इस अनंत जीवन में जाने के लिए प्रभु की इच्छा पूरा करना है. மத்தேயு 21:31 ஆண்டவர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். मत्ती की सुसमाचार के पुस्तक में एक संभव है. 2 குமாரரை குறித்த ஒரு வார்த்தை அதில் எழுதப்பட்டிருக்கிறது. 2 युवा के बारे में है. ஒரு தகப்பன் மூத்த குமாரனை பார்த்து சொல்லுகிறார், ஒரு வேலையை செய் என்று சொன்ன பொழுது அந்த மூத்த குமாரன் முதலில் செய்யவில்லை என்றாலும்
பிறகு செய்தான் என்று வேதம் சொல்லுகிறது. पहले उस युवा को जब काम दिया गया था उस पिता के द्वारा उसने किया नहीं, लेकिन फिर बाद में किया. ஆனால் அந்த இளைய குமாரன் இந்த தகப்பன் சொன்ன உடனே இதோ செய்கிறேன் என்று ஏற்றுக்கொண்டான். ஆனால் செய்யவில்லை. இதிலே யார் தகப்பனை அந்த புரிந்து கொண்ட பிள்ளை என்று கர்த்தர் ஒரு கேள்வி கேட்கிறார். लेकिन दूसरा बालक ने कहा कि मैं करूंगा, लेकिन उसने किया नहीं. நாம் ஆமென் போடுறது நல்லது. हम आमीन कहना अच्छा है. நம்ம ஸ்தோத்திரம் பண்ணுகிறது நல்லது. स्तुति करना भी अच्छा நம்ம है. கர்த்தரை துதிப்பது நல்லது. प्रभु की स्तुति करना நம்ம अच्छा है. கர்த்தரை மகிமைப்படுத்துவது நல்லது. की महिमा करना अच्छा है. எல்லாவற்றிலும் மேலாக அவரது சித்தம் செய்வதே உயர்ந்தது. लेकिन सबसे बड़ा ये है कि हम उनकी इच्छा को करें. இயேசு அதை வெளிப்படுத்தி காண்பித்தார் சபையே. यीशु मसीह ने उसे बताया, ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக் கடவது. उन्होंने ऐसी प्रार्थना की कि मेरा इच्छा नहीं परंतु आपका इच्छा. ஒரு முடிவில்லாத ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. एक अनंत राज्य हमारे ஒரு लिए है. அழியாத ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. कभी ना मिटने वाला राज्य है. நித்தியமான ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. युगायुग का राज्य है. சதா காலமும் இருக்கிற ஒரு ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. हमेशा रहने वाला ஒரு एक राज्य है. அழியாத ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. कभी ना मिटने वाला அந்த राज्य है. ராஜ்யத்திலே பங்கு பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக வேண்டும். राज्य में जाने के लिए हम तैयार அந்த हैं. ராஜ்யத்திலே யார் பிரவேசிப்பார்கள் தெரியுமா? राज्य में कौन जा सकता है? பரிசுத்தம் உள்ளவன் உள்ளே பிரவேசிப்பான். केवल पवित्र इंसान जा சிறு सकता है. பிள்ளையை போல மாறினவன் உள்ளே जो अपने பிரவேசிப்பான். आप को बालक के समान बदले वो जा सकता है. கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் உள்ளே பிரவேசிப்பான். प्रभु पर भरोसा करने वाला जा सकता है. தேவனது சித்தத்தை செய்கிற மனுஷன் உள்ளே और பிரவேசிப்பான். प्रभु की इच्छा पूरी करने वाला जा सकता கர்த்தருக்கு है. சித்தமானால் இதனுடைய தொடர்ச்சியை பின்வருகிற காலங்களிலே நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிடலாம். நம்ம இப்ப கர்த்தரை நோக்கி நம்ம பார்க்க போகிறோம். எல்லாரும் முழங்கால் படியிடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் முழங்கால் படியிட்டு கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாக நம்மை ஒரு விசை கூட நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். ஹalleluya 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 ஹalleluya. கர்த்தர் நம்மை பரிசுத்தம் பண்ணும்படியாக. ஹalleluya. அன்னைக்கு அந்த கள்ளன் கேட்டானே, உம்முடைய ராஜ்யத்திலே ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே வருகிற பொழுது நீர் என்னை நினைத்தருளும். நம்ம எல்லாரும் வாயை திறந்து கேட்க போகிறோம். எல்லாரும் வாயை திறந்து கேட்க போகிறோம். ஹalleluya ஹalleluya ஹalleluya. அந்த ராஜ்யத்திலே வருகிற பொழுது நீர் என்னை நினைத்தருளுவீராக நினைத்தருளுவீராக நினைத்தருளுவீராக. ஹalleluya ஹalleluya. எல்லாரும் வாயை திறந்து கேளுங்க பார்க்கலாம். Hallelujah, 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 hallelujah. எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை துதிக்கலாம். Hallelujah, hallelujah, hallelujah. நமது இயேசு வருவார். ஒரு நாளிலே வருவார். பலியினாலே என்னோட கூட உடன்படிக்கை பண்ணின எனது பரிசுத்தவான்களை என்னிடத்தில் கூட்டுங்கள் என்று சொல்லுவார் என்று பரிசுத்த வேதம் சொல்லுகிறது. அன்றைக்கு நாம் இந்த அழிந்து போகிற உலகத்தை விட்டு அந்த அழியாத மகிமை உள்ள ஹalleluya மாறி போகாத ராஜ்யத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவர் இடத்துல கேளுங்க பார்க்கலாம். ஹalleluya 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 ஹalleluya. எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம துதிக்கலாம். எல்லாரும் கொஞ்ச நேரம் கர்த்தரை நம்ம துதிக்கலாம். அன்னைக்கு அந்த சிலுவையின் கடைசி நிமிஷத்துல, மரணத்தின் கடைசி நிமிஷத்துல ஒரு கள்ளன் கேட்டான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்திலே என்னை நினைத்தருளும், என்னை நினைத்தருளும். நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வருகிற பொழுது என்னை தள்ளிவிடாதிரும். ஹalleluya. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. பரிசுத்தவான்கள் பரிசுத்தமாகும் காலம் இதுவே தானே. நீதிமானே நீதி செய்வார், பலனோடு நான் மாறேன் என்றார். நீதி செய்வார்,
இயேசுவே வாரும் ஐயா, ஆமே இயேசுவே வாரும் ஐயா. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. முத்திரை பெற்ற சுத்த எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய், முத்திரை பெற்ற சுத்தர் எல்லாரும் வெண்ணங்கி தரித்தவராய், ஜெய கொடிகள் பிடித்திடுவார், கீதங்கள் பாடிடுவார், ஜெய கொடிகள் பிடித்திடுவார். ஹல்லேலூயா. பாடிடுவார். ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது, ஆகா என்ன பேரின்பம் அது. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. தீக்குள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியது, தீக்குள்ளதொன்றும் உள்ளே செல்லாத மேலோக ஆட்சியது. துக்கம் போயும் அங்கு இல்லையே, பசி தாக கண்ணீர் இல்லையே. பாடுவோம். துக்கம் போயும் ஹல்லேலூயா, தாகம் அங்கே இல்லையே. பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே, பெரும் அல்லேலூயா முழக்கமே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. இந்த ஆராதனையை கண்டுமே மகிழச் செய்தார். இந்த ஆராதனையை கண்டுமே மகிழச் செய்தார். மத்தியவானத்தில் ஓர் இருந்து, ஹல்லேலூயா, ஆமென். மத்தியவானத்தில் glory God, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த, மீட்கப்பட்டோர் மட்டும் அருந்த. நம்ம ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றார். சபையே, நம்ம ராஜாதிராஜன் தேவாதி தேவன் வேகம் வருகின்றாரே. என்ன சந்தோஷம், நித்திய சந்தோஷம், நித்திய சந்தோஷம் இது. என்ன சந்தோஷம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கட தவிப்பு இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமே. சங்கட தவிப்பு இல்லையே, நித்திய மகிழ்ச்சி நம் தலைமே. இயேசு ரத்தத்தின் புண்ணியமிது, இயேசு ரத்தத்தின் புண்ணியமிது, இயேசு ரத்தத்தின் புண்ணியமிது. ராஜாதிராஜன் நம்முடைய ஆண்டவர் வரப்போகிறார். அந்த புனிதனான ராஜ்யத்தை தரும்படியாக
பிதாவின் ராஜ்யத்தை பெற்றுக் கொண்டு அல்லேலூயா வேகம் வருகின்றே என் மீட்பர் உயிரோ இருப்பதால் நான் கண்ணால் அவரை காண்பேன் என் மீட்பர் உயிரோ இருப்பதால் நான் கண்ணால் அவரை காண்பேன் நாம் தூசிகள் உதறியே தூய்மையை அணிந்திடுவோ நாம் தூசிகள் உதறி பரிசுத்தமுள்ளவர் இன்னமும் பரிசுத்தமாகட்டும் நமது தூய தேவன் வரப்போகிறார் இயேசு வருகிறார் இயேசு வருகிறார் நம் தூய தேவனை காண தூசிகள் உதறி தூசிகளை உதறி தள்ளி மாமிசத்தின் கிரியைகளை உதறி தள்ளி நான் பரிசுத்தர் நீங்களும் பரிசுத்தமாய் இருங்கள் உங்களது எல்லா நடக்கைகளிலும் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள் என்று வாக்கு பண்ணினவர் முடிவில்லாத ராஜ்யத்தை அழிவில்லாத ராஜ்யத்தை சதா காலம் நீடித்திருக்கிற ராஜ்யத்தை நமக்கு கொடுக்கும்படிக்கு வரப்போகிறார். தூசிகள் உதறி தூய்மையை அணிந்திடுவோ நம்ம தூய தேவனை காண என் கண்ணு பார்க்கும் ஐயா. யோபு பக்தன் சொல்லுகிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அந்நிய கண்களாலே அல்ல என் சொந்த கண்ணாலே நான் அவரை பார்க்க போகிறேன். அல்லேலூயா. என் மாம்சமும் இரத்தமும் அல்ல அழியாத சரீரமுடையவனாய் மறுரூபமாக்கப்பட்டவனாய் பரிசுத்தம் உள்ளவன் இன்னமும் பரிசுத்தமாகட்டும் நீதி உள்ளவன் இன்னமும் நீதி செய்யட்டும். இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் அவன் அவனது கிரியைக்கு தக்கதான பலன் என்னோடு கூட கடந்து வருகிறது என்று கர்த்தர் சொன்னார். Glory to God, glory to God, glory to God. மகா பரிசுத்தமும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் நல்ல பரலோக தகப்பனே, இந்த அருமையான காலை வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் உமது ராஜ்யத்தில் வருகிற பொழுது எங்களை தயை கூர்ந்து நினைத்து கொள்வீராக. அன்றைக்கு அந்த கள்ளர்களில் ஒருவன் கேட்டது போல நாங்கள் கெஞ்சி கேட்கிறோம். எங்கள் அக்கிரமங்களை மன்னித்து எங்கள் பாவங்களை அகற்றி போட்டு எங்கள் துரோகங்களை எங்களை விட்டு தூக்கி எறிந்து போட்டு உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது கர்த்தர் எங்களை நினைத்துக் கொள்வீராக. பரிசுத்தத்தில் வைராக்கியமாய் வாழ கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. உம்முடைய சித்தம் செய்ய கர்த்தர் எங்களுக்கு கிருபை பாராட்டுவீராக. உம்மையே நம்பி வாழ்வதற்கு கர்த்தர் எங்களை உயிர்ப்பிப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில யாரெல்லாம் உமது சமூகத்தில் கடந்து வந்தாங்களோ அத்தனை பேரையும் கர்த்தர் பெயர் பெயராய் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, வியாதிகளை மாற்றுவீராக. ஆண்டவரே, கடன் பிரச்சனைகளை மாற்றுவீராக. வேதனையோடு வந்திருக்கிறவர்களுக்கு உம்மாலே உண்டாகிற ஒரு நிம்மதி, சமாதானம், இளைப்பாறுதல் அவர்களுக்கு கிடைக்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் பிள்ளைகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும். எங்கள் பிள்ளைகள் கையிட்டு செய்கிற வேலைகள் இயேசுவின் நாமத்தினால் ஆசீர்வதிக்கப்படுவதாக. எங்கள் வாலிபர்கள் சபைக்கு தூண்களாய் எழும்புவார்களாக. எங்கள் சிறு பிள்ளைகள் வாயினால் நீர் புகழப்படுவீராக. கர்த்தர் சபையை பரிசுத்தப்படுத்துவீராக. இன்னும் திரளான ஜனங்களை கர்த்தர் சபையில் கொண்டு வந்து சேர்ப்பீராக. கர்த்தாவே, தூர தேசத்தில் இருக்கிற எங்கள் பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். எல்லாரையும் கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வீராக, பராமரிப்பீராக. எங்கள் பட்டணத்தையும் எங்கள் தேசத்தையும் கர்த்தர் நினைத்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அந்த நீதிய ஆண்டவரே, அந்த நித்திய ராஜ்யத்திற்கு ஒரு பெரும் கூட்டத்தை ஆயத்தப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தருளும்.
எல்லா துதி கன மகிமையை நாங்கள் உங்களுக்கு தருகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.